உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழன தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறார்ன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சிய முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்கப் போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்கள மட்டுமே குடுக்கப் போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு, இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அன்பும், கருணையும், தெய்வ பலமும் மிக்க துலா ராசி நண்பர்களுக்கு குருவுடைய பெயர்ச்சி காலம். அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு வந்து பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து அமரப் போறார். ஸோ 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது வைங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பாவ கிரகங்கள் இருந்தாலே நல்ல யோகம். அந்த வகையில இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுபகிரகம், முழு சுபகிரகம் குரு பகவான் வந்து அமரப் போறார். அதுவும் உச்ச பலம் பெற்று அமரப் போறார். கடக ராசி, அதாவது உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடக ராசி வந்து குருவுடைய உச்ச வீடு. அந்த வீட்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு பகவான் வந்து அமரப் போறார். அமர்ந்து சிறந்த ராஜயோகம். அதிலும் இப்படி சொல்லலாம், விபரீத ராஜயோகம். நீங்களே எதிர்பாராத அளவுக்கு அடிச்சு தட்டி உங்களுக்கு வந்து யோகங்கள குடுக்கப் போறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். நீங்க ஆச்சரியமே படுங்க. நிச்சயமா ஆனா அது நடக்கும். எதனால சொல்றேன்றத நான் சொல்லிடுறேன். குரு வந்து தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான். ஒரு பாவி இருந்தாலே, அசுப கிரகம் இருந்தாலே நல்ல யோக பலன செய்யும். இங்க முழு சுபகிரகமே வந்து உட்கார்ந்துட்டாரு. கவலையே வேண்டாம். தொழில் சிறக்கும். தொழில் சிறந்தா பொருளாதாரம் சிறக்கும். பொருளாதாரம் சிறந்தா வாழ்க்கையில எல்லாமே சிறக்கும். ஸோ அந்த அடிப்படை. அத தாண்டி அந்த தொழில் ஸ்தானத்துல இருந்து அவருடைய பார்வை எங்க கிடைக்கும்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல விழப்போகுது. விருச்சிக ராசியில விழப்போகுது. விருச்சிக ராசி அப்படின்றது வந்து உங்களுடைய துலா ராசிக்காரர்களுக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம். தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைச்சிச்சுனாலே வந்து உங்களோட பொருளாதார பிரச்சனைகள் நீங்கிடும். குடும்பத்தில ஒற்றுமை ஏற்படும். குறிப்பா வந்து கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகளுக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், முரண்கள்லாம் விலகி, சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள்லாம் விலகி, குடும்பமா ஒத்துமையா, சந்தோஷமா மகிழ்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. உங்களுடைய வாக்குஸ்தானமும் விருச்சிக ராசி தான். ஸோ அந்த விருச்சிக ராசிக்கு வாக்குஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால, உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். நீங்க என்ன சொன்னீங்கனாலும், அது நான் கண்டிப்பான முறையில நல்லபடியா நடக்கும். நல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயத்த இப்படி செஞ்சோம்னா, இது இப்படி தான் போய் ரிசல்ட் குடுக்கும். இது நல்லது செய்யும். இப்படி செய்யுங்க, இது சரியா வரும். இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னா தப்பாயிடும் அப்படின்ற ஒரு அ மு தொலைநோக்கா நீங்க சிந்திச்சு, சரியான ஒரு ஆலோசனைகள அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஆற்றல துலா ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய குரு பகவான் அருளால கண்டிப்பா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ராசிக்கு அ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான். சனி எங்க இருக்காரு அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உபஜய ராசி. முன்னாடியே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு உபஜய ராசியில அசுப கிரகங்கள் சனி, சூரியன், ராகு இவங்கலாம் செவ்வாய் இவங்கலாம் இருந்தா நல்ல பலன், யோக பலன்கள செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடம்ன்றது வந்து ஒரு ராசிக்கு மீன் ம் அ துலா ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து மீன ராசி. ஸோ மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து கடின உழைப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுத்து, அந்த உழைப்பின் மூலியமா, உங்களுடைய சேவைகள் மூலியமா நீங்க வந்து நற்பெயர், புகழை அடைய போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. எப்படி உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு குரு தன்னுடைய பார்வைய குடுத்து உங்களோட பொருளாதார நிலை, குடும்ப நிலை, உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும் அளவுக்கான சிறப்புகள குடுக்குறாரோ, அதே அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடமான உங்களுடைய சேவை ஸ்தானம், ருணரோக சத்ரு ஸ்தானம், நோய், எதிரி, கடன குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை பெற்று, அங்க இருக்க சனிக்கும் குரு பார்வை பெற்று, சனிக்கு முழு சுபத்துவ தன்மை ஏற்பட்டு, உங்களுக்கு இருக்க சங்கடங்கள்,
உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் வந்து விலகி, ஒரு புது மனிதனா புது பிறப்பு எடுத்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழப் போறீங்க. அதனால தான் நான் சொன்னேன் முதலே, இது வந்து விபரீத ராஜயோகம் உள்ள காலம் அப்படின்றத. ஸோ இது வந்து இந்த 1 வருஷம் தான் இருக்குமா? குரு 1 வருஷம் தானே கடகராசியில இருப்பாரு. அப்படின்னா கிடையாது. அந்த குரு குடுக்கக்கூடிய நற்பலன்கள் உங்க ஆயுளுக்கும் தொடரும் அப்படின்றது தான் வந்து உள்ளபடியே உண்மை. அதனால துலா ராசிக்காரர்கள் இதுநாள் வரைக்கும் நடந்த சங்கடங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நெனச்சு மறந்துட்டு, ஒரு புது வாழ்க்கைய ஒரு புத்துணர்ச்சியோட அனுபவிச்சு சந்தோஷமா மகிழ்ந்து வாழ்றதுக்கு தயாராகிக்கங்க. வாழ்க்கை அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போது. குரு இருக்க கவலை வேண்டாம். குரு உங்களுக்கு சிறப்பான அருமையான யோகங்கள குடுக்கப் போறார். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 3, 6க்குரிய கிரகம் தான் குரு பகவான். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சர்வீஸு, உங்களுடைய அ அது என்ன சொல்றது? சேவை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து, அவர் வந்து 10ஆம் இடத்துல அமர்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நெனச்சீங்களோ, அத சரியா செஞ்சு, அதன் மூலியமா சம்பாதிச்சு நல்லபடியா பேர் புகழோட, செல்வாக்கோட இருக்க போறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல இருக்க சனி பிளஸ் வந்து இங்க உச்சம் பெற்ற குரு. சனி, குரு இணைவின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அ தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பான முறையில இருக்கும். அது வெளிநாடு குறிக்கக்கூடிய ஸ்தானங்களான நீர் ராசிகள் இருக்கிறதுனால, துலா ராசிக்காரர்கள் வந்து வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாவும், வெளிநாட்டு நபர்கள் மூலியமாவும், மாற்று மொழி பேசக்கூடியவங்க மூலியமாவும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்நிய மதத்தவர்கள் குறிப்பா சொல்லணும்னா, அந்நிய மதத்தவர்களால நல்ல யோகங்கள் கண்டிப்பா இருக்கு. இயல்பாவே இறை பக்தியும், ஒரு நேர்மையான வாழ்க்கையும், இரக்க குணமும் கொண்ட துலா ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமான முறையில இறைவன் உங்கள ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்க வாழ்க்கையில உங்கள சிறந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் இப்ப கடக ராசிக்கு குரு பகவான் வர்றாருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குருவுடைய நிலை வந்து உங்களுக்கு சிறப்பான பலன குடுக்க போகுது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அ அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவாரு. இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ, அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்களாகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு, மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார் அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகம்.
இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில லக்னம், லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன். சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்தில மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நெனைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, சொ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய்க்க முடியும். ஸோ, அந்த மாரி உங்களுடைய சுயஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.